எனக்கு வந்து சிறுதானியம் ஸ்பெஷல் தாங்க. யாருக்கு சிறுதானியம் பிடிக்கலையோ அவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அரை கப் சிறுதானியம், அரை கப் துவரம் இருக்குங்க. நீங்கள் சிறுபருப்பும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. 1/2 மணி நேரம் கழுவி ஊற வச்சுக்கலாம். குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. மெயினாக முருங்கைக்காயும் மாங்காயும் சேர்த்துக்கோங்க. அதான் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். காய் நல்லா வதங்கினதும் கருத்துக்கேற்ப மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாங்காய் இல்லைனா நீங்கள் எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கலாங்க. அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதோட நம்ம ஊற வச்சிருக்க சிறுதானியத்தையும் பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கப் சேர்த்துருக்கேங்க. 7 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு தண்ணி குறைச்சலாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க. இது 2 விசில் வேக வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. இது பரிமாறும் போது 2 ஸ்பூன் நெய் சேர்த்து பரிமாறுங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சிறுதானியம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதோட அப்பளம் இல்லைனா எலுமிச்சை பழம் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.